இந்த நிக்கோட்டின் கம்மை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்த முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த கிரேவிங்ஸ் தான். ரொம்ப நாள் அதை அதிகப்படியாக ஸ்மோக் பண்ணுற ஒருத்தர் திடீர்னு ஸ்மோக்கை நிறுத்திட்டார் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் வந்துடும். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, படபடப்பாக இருப்பாங்க, தூக்கம் சரியாக வராது, கண்டிப்பாக வந்து ஸ்மோக் பண்ணணுன்னே தோணும். சமாளிக்க முடியாமல் போய் ஸ்மோக் பண்ணிடுவாங்க. இதுக்கு எல்லாரும் சொல்கிற தீர்வு என்னென்னா, அந்த சிகரெட்டுக்கு பதிலாக நிக்கோட்டின் கம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைக்கு போயிட்டு அந்த நிக்கோட்டின் கம்மை வாங்கி எப்பப்பெல்லாம் சிகரெட் அடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து இந்த கம்மை வாங்கி மென்று பார்ப்பீங்க. ஆனால் எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. அந்த திருப்பி அந்த கிரேவிங் வந்துகிட்டே தான் இருக்கும். கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருப்பீங்கன்னா, இவனுங்க சும்மா நம்மளை ஏமாத்துறானுங்க, இதனால் எந்த எஃபெக்ட்டும் இல்லை, சும்மா நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இதை சரியாக பயன்படுத்துகிற டெக்னிக் தெரியாமல் பயன்படுத்துறதால தான் இந்த பிரச்சனையே. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக காரணம் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எப்போ பயன்படுத்தணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கிரேவிங் வரப்போ மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சிகரெட் பயன்படுத்திங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பயன்படுத்துங்க. அப்போ தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இப்போ அந்த கம்மை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, வாயில் வச்சு கடவாப்பல்ல வச்சு ஒரு பக்கமாக 3-4 முறை கடிக்கணும். கடிச்ச உடனே அது லைட்டாக உரைக்க ஆரம்பிக்கும். அந்த சாறு வரும், உரைக்க ஆரம்பிக்கும். அது உரைப்பு வந்த உடனே கடிக்கிறத நிறுத்திட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். நம்ம ஊரில் பாட்டி வந்து கண்ணத்துக்கும் பல்லுக்கு நடுவில் வெத்தலையை அதக்கி வச்சுக்க மாதிரி அதக்கி வச்சுக்கணும். அந்த உம்மி நீர் சுரக்கும். அந்த உம்மி நீரை முழுங்கக்கூடாது, துப்பவும் கூடாது, அப்படியே தான் வச்சிருக்கணும். அடுத்து எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னா, அந்த உரைப்பு போகிற வரைக்கும். அந்த உரைப்பு போன உடனே அந்த உம்மி நீரை துப்பிட்டு திருப்பியும் அதை பல்லு கொண்டு வந்து 3-4 முறை கடிக்கணும். திருப்பியும் அந்த உரைப்பு வரும். திருப்பியும் அந்த கடிக்கிறத நிறுத்திட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அந்த உரைப்பு போகிற வரைக்கும் திருப்பி அந்த உம்மி நீரை வாயிலே வச்சிருக்கணும். அப்புறம் அந்த உரைப்பு போன உடனே அந்த உம்மி நீரை துப்பிட்டு திருப்பியும் அதை கடிக்கணும். அந்த உரைப்பு நின்றதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை துப்பணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் முழுங்கவும் செய்யலாம். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் துப்புறதுக்கான வசதி இருக்காது. அது முழுங்குறதாலையும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அதில் எந்த மருந்தும் இருக்காது. இதே சைக்கிளை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிக்கோட்டின் கம்மும் ஒரு 30 to 40 minutes வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணுறப்ப சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பண்ணுறப்ப அந்த கம் மொத்தமாக துப்புற வரைக்கும் எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அதை எடுக்கும்போது மட்டும் கிடையாது, அதை எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னையுமே நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக அசிடிக்கான புளிப்புத்தன்மையான காஃபி, டீ, ஜூஸ் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கூடாது. நம்ம நார்மலாக பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி மொத்தமாக மென்று முழுங்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போகிறது. இப்போ ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு கிரேவிங் வராமல் தடுக்குது. இந்த நிக்கோட்டின் கம்மை டாக்டர் சொன்னபடி ஒரு சீரான இடைவெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த நிக்கோட்டின் லெவல் வந்து லோ லெவலில் பாடியில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த கிரேவிங் வந்து வரவே வராது. சரி, முதல் கேள்வி, ஏன் வந்து நம்ம அதை முழுங்கக்கூடாது, ஏன் துப்பக்கூடாது அப்படின்னா, நிக்கோட்டின் வந்து வாய் வழியாகவே டேரெக்டாக ரத்தத்துக்கு போயிடும். அதனால தான் கொஞ்சமாக கடிச்சு அந்த நிக்கோட்டின் ரிலீஸ் பண்ணி நம்ம வாயில் வர்றப்ப அந்த வாய் வழியாக ரத்தத்துக்கு போயிடும். நேராக மூளையை போயிட்டு நம்ம என்ன எஃபெக்ட் தேவையோ அந்த எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் முழுங்கிட்டீங்க அப்படின்னா அது குடலில் இருந்து கல்லீரல் வழியாக ரத்தத்துக்கு போகிறப்ப கல்லீரலில் முக்கால்வாசி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அதனால நம்ம தேவையான எஃபெக்ட் வந்து மூளைக்கு கிடைக்காது. அதனால தான் அந்த நிக்கோட்டின் கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி பாடியில் அந்த லெவலில் கொண்டு வரும். இது நான் ஸ்மோக்கே பண்ணிட்டு போயிடணும், இது எதுக்கு கம்மு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்மோக்கிங் நம்ம நிறுத்துறதே முக்கியமான காரணம் வந்து அந்த ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிகரெட்டில் 10-12 மில்லிகிராம் ஆஃப் நிக்கோட்டின் இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற மாத்திரையில் அந்த கம்மில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4 மில்லிகிராம் தான் இருக்கும். ஏன் அந்த உரைப்பு போகிற வரைக்கும் நான் வாயில் வச்சிருக்கணும் அப்படின்னா, அந்த உரைப்பு இருந்துச்சுன்னா நிக்கோட்டின் இருக்குன்னு அர்த்தம். உரைப்பு போயிருச்சுன்னா எல்லா நிக்கோட்டினும் வாய் வழியாக ரத்தத்துக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து எதுக்காக அது எடுக்கிறப்பையும் இல்லை அது எடுக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அதோட அமிலத்தன்மை வந்து வாயிலே கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த நிக்கோட்டின் கம்மை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது, சரியாக வேலை செய்யாது. அதனால தான் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த நிக்கோட்டின் கம்மை நானே பயன்படுத்திக்கலாமா? அதான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நானே பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட் அட்வைசபிள். ஏன்னா நிக்கோட்டின் கம் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ தேவைங்கிறத மருத்துவர் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை, மற்ற பிரச்சனைகள் என்ன இருக்குது, இதெல்லாம் பொறுத்து உங்களோட வயசை பொறுத்து அவங்க எவ்வளோ டோஸ்ன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதனால் மருத்துவரை பார்த்து செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் நிறுத்துறது வந்து இந்த கம்மு மட்டும் கிடையாது, பிஹேவியரல் தெரப்பி, கவுன்சிலிங் இதுவும் கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் நீங்கள் வெளில வர முடியும். அதனால் மருத்துவரை பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அவங்க பிஹேவியரல் தெரப்பியோடு சேர்த்து இதையும் சரியாக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கம்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பல்லில் கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பல்லு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு பல்லு இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி புகைப்பழக்கத்துலேருந்து வெளில வரணும் அப்படின்னா எப்படி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துறது அப்படின்னா, கம்மு மாதிரி இல்லாமல் விக்ஸ் மிட்டாய் மாதிரி சப்புனா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி நிக்கோட்டின் மிட்டாய்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் மூக்கில் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஸ்கின்னில் தோலில் ஒட்டிக்கிற மாதிரி சில நிக்கோட்டின் பேச்சஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை வகையான நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் கம்மு, ஒரு பக்கம் மிட்டாய், இன்னொரு பக்கம் ஸ்ப்ரே இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா
டோசேஜ் அதிகமாகிட்டு அதனால் நிக்கோட்டினோட சைடு எஃபெக்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மருத்துவ ஆலோசனைப்படி கரெக்டாக பயன்படுத்துங்க. அதனால் கண்டிப்பாக பயன் தரும். அடுத்து கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதனால் என்ன சைடு எஃபெக்ட் வரும்? ஏன்பா இந்த ஸ்மோக்கிங்கால் வராத சைடு எஃபெக்ட் அதில் வந்துட போகுது? புகைப்பழக்கத்தால் வர்ற பாதிப்பை விட நிக்கோட்டின் கம்மால் வர்ற எஃபெக்ட் வந்து பாடியில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு சிகரெட் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மில்லிகிராம் நிக்கோட்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த நிக்கோட்டின் கம்மில் 2லேருந்து 4 மில்லிகிராம் நிக்கோட்டின் தான் இருக்கும். அந்த நிக்கோட்டின் கம்மை வைக்கிற இடத்துல லைட்டாக இரிட்டேஷன் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். அந்த எச்சை முழுங்குறதால ஸ்டொமக் அப்செட் லைட்டாக வரலாம். இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இந்த நிக்கோட்டின் கம்மை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நிக்கோட்டின் கம்மை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஸ்மோக்கிங்லேருந்து வெளில வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.